வணக்கம். ஆன்மீக நண்பர்களுக்கு செந்தூர் முருகன் மிஷன் ட்ரஸ்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம்ன்றது வருஷத்தில் ஒரு டைம் ஆடி மாதம்ன்றது எப்படி அப்படின்னு கேட்டால், 18 நாள் போர் முடித்து 18ஆம் நாள் ஆடி மாதம் 18ஆம் நாள் கத்திக்கழுவுற நாள் தான் ஆடி மாதம் 18ன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. 18ஆம் போர் முடித்து 18ஆம் நாள் கத்திக்கழுவுற நாள் தான் இது ஆடி மாதம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஆடி மாதத்தில் ஆடி 18ல் என்ன நமக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டால், முன்னோர்களுடைய செஞ்ச கர்மா யாருக்கு இருந்தாலும், அது எத்தனையோ கோயிலுக்கு போனோம், நாங்கள் என்னென்னமோ பண்ணணும், எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், இது நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நடக்காத கண்டிப்பாக போகாது. முறையாக செஞ்சிருந்தால் கண்டிப்பாக நடக்காத போகாது. முறை சரியில்லாமல் செஞ்சால் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்தில் நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறேன். நிறைய இடத்துக்கு போனேன், வந்தேன், நிறைய கோயிலுக்கு போனேன், ராமேஸ்வரம் போனேன், காசி போயிட்டு வந்தேன். என் கர்மமே தொலைல, நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு 7.5 அப்படின்றான். பிறந்ததுலேருந்தே யாருக்கும் 7.5 வராது. பிறக்குக்குள்ள 7.5 பிறக்கலாம். 7.5 வருஷம் முடிஞ்சா மறுபடியும் மாறி மாறி வரும். திருப்பி 30-32 வருஷம் கழிச்சு தான் திருப்பி மறுபடியும் 7.5 ஸ்டார்ட் ஆகும். திருப்பி 50, 56, 58 இந்த மாதிரி 60க்குள்ள 3ஆவது டைம் ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் 7.5 வரும். முடிஞ்சு மாசம் அவங்களுக்கு 7.5 இருக்காது. பிறந்தத்துல 7.5 வராது. அந்த கிரகங்கள் நம்ம கஷ்டங்கள் தீரலாம் நமக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்றது ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வர்க்கத்துல நாம எப்படி வந்தோமோ, நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நமக்கு தாத்தா, நம்ம அப்பனுக்கு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு தாத்தா, அப்படியே பாரம்பரியா நம்ம எங்க இருந்து வந்தோம், எவ்வளவு காலத்துக்கு முன்ன நம்ம மனிதனா பிறந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம தாத்தன் தெரியும், நம்ம அப்பன் தெரியும். நம்ம தாத்தனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அதுக்கு அடுத்து அந்த தாத்தாவுக்கு அப்பா யாருன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்றது, நம்ம எப்ப பிறந்தோம், எத்தனாவது முறையா வந்திருக்கிறோம் வெளியில அப்படின்றது, எத்தனாவது தலைமுறையா நம்ம வெளியே வந்தோன்றது யாருக்கும் தெரியாது. அதுக்குதான் தெரியாத காரணத்தினாலதான் நாம செய்யறது எல்லாமே முடக்கமாகி, எந்த ஒரு தொழிலும் நடக்காம போய், கையில பணம் நிக்காது போய், ஒரு கஷ்டப்பட்டு பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்ட ஒரு வீடு கட்ட முடியல. பிறந்ததுலேருந்து நானும் கஷ்டப்பட்டேன், ஒரு 1/4 பவுன் கூட என்கிட்ட நிக்கல. அன்றாடம் வேலைக்கு போயே தான் இருக்கிறேன். பிள்ளைங்க, நானு, எல்லா குடும்பமே வேலைக்கு போறோம், எதுவுமே மீதியாகல. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களே மனசுல போட்டு நீங்களே அது பரிகாரம் பண்ணிக்க முடியாது. அந்த காலத்துல அதுதான் ஒவ்வொருத்தரையும் சாமியாருங்க, பூசாரிங்க, கோயில், இதெல்லாம் இந்த கிரகங்கள் நீங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஆன்மீகத்தை கொண்டு வெளியே விட்டுருக்குறாங்க. அதை கண்டுபிடிச்சு முறையான சாமி எங்க இருக்குது, முறையான ஆளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 வருஷம் ஆகிப்போயிடு, பாதி காலம் ஆகிப்போயிடு. 10 இடத்துக்கு போய் சலுப்பாகி விட்டுட்டு இருந்துக்கிறீங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி ஏதாவது ஒரு வீடியோ பாக்குறீங்க, வரீங்க. வந்ததும் ஒரே நாள்ல உங்களுக்கு எதுவுமே நான் அள்ளி கொடுத்துட முடியாது. இங்க இருக்கிறத நான் எதையும் அள்ளி கொடுத்துட முடியாது. தொடர்ந்து ஒரு 3 அமாவாசைக்கு நீங்க கன்ஃபார்மா கோயிலுக்கு வரணும். ஒரு 3 அமாவாசைக்கு வந்தா உங்களுக்கு என்ன செலவு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறோம். சாப்பாடு நீங்க எங்கேயும் சாப்பிட வேண்டியது, 3 வேளை 7 வேளை சாப்பிட்டாலும் சரி, நான் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறேன். தண்ணி விலைக்கு வாங்க வேண்டியதை குளிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓமம் பண்றோம், ஓமம் பண்ணக்குள்ள கட்டணம் போடு, ரசீதி போடு, எனக்கு அன்னதானத்துக்கு 500 ரூபா கொடு. உன்னை யாரையாவது கேட்டுக்கணும், அன்னதானத்துக்கு 500 ரூபா கொடுங்க, யார்ட்டையாவது கையேந்தனா இல்லை. ஓமம் பண்றேன், ஓமத்துக்கு 500 ரூபா கொடுங்க, அப்பதான் உங்க ஓமத்துல உட்காரப்ப, அப்பதான் பூஜை பண்ணுவோம், இல்லைன்னா வெளியில உட்காரன்னு சொல்றேன்னா இல்லை. எல்லாமே ஃப்ரீயா தான் பண்றேன். ஏன் நல்லவனை நம்ப மாட்டேங்கிறீங்க? நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது எல்லாம் சிந்திச்சு பாருங்களேன்.
அதிகாரியா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட வீடியோ பாருங்க, பார்த்துட்டு நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தா என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த கர்மாவை தீர்றதுக்கு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி நான் பண்றேன் அப்படி எப்படின்னா, எதுக்காக பண்றீங்க? செலவு பண்ணல, கஷ்டப்படல, காசு வாங்கல, ஏன் அன்னதானம் பண்ற, எப்படி ஹோமம் பண்ற அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒரு சாமியார் கேட்கலாம், அல்லது சாதாரண மனிதன் கேட்கலாம். ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்டா, ஏன் இதை பண்ற அப்படின்னா, என்னோட கர்மா இதை செய்ய சொல்லிருக்குது. என்னோட கர்மா என்ன இந்த வேலையை செய்யலான்னு சொல்லி எனக்கு இந்த வேலையை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இறைவனுக்கு பூஜை பண்றதும் இந்த சேவை பண்றதும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சேவையை நான் முழுமையா செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப அனைவர்களும் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் நீங்க கண்டிப்பா அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, ஆடி அமாவாசை தேடி முழுவதும் சொல்லி, வடக்கு தெற்கு அமைந்த காவேரி ஆறு நம்ம மேட்டூர் காவேரி ஆறு தான். வடக்கு தெற்கு அமைந்த காவேரி நம்ம காவேரி ஆறு தான் மேட்டூர். இந்த டேம்ல நீங்க குளிச்சுக்கிட்டு நம்ம கோயில தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய கர்மாவை தீர்த்திட்டு போகணும்னு சொல்லி நான் விவரமா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்க புத்தி சொல்றீங்களோ அது மாதிரி நான் உலகத்துல இருக்கிற மக்களுக்கே நான் ஒரு புத்தி சொல்றேன். நான் சம்பாதிக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்காகவோ நான் வீடியோ போடல. யாருக்கும் நம்மளால துன்பம் இருக்காது, நிச்சயமா துன்பம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்பேன். நான் சம்பாதிக்கலான்ற நோக்கத்துல இறங்கினான், இந்த ஆன்மீகத்துல இறங்கியிருந்தா நான் துன்பத்தை கொடுப்பேன். எனக்கு சம்பாதிக்கணும்ன்றது எண்ணம் இல்லை. நான் என்ன பொருள் கொடுக்கணும் அந்த பொருளுக்கு உண்டான காசு கேட்பேன், அவ்வளவுதான். இஷ்டப்பட்டா வாங்கிக்கலாம், வேணாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா முழுக்க முழுக்க நீங்க வரீங்க, சாமி கும்பிடுறீங்க, போறீங்கன்னா தெரியுதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏதாவது பொருள் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், அது அவங்களுக்கு தேவை, வீட்டுக்கு ஜாமான் தேவைன்னா வாங்குறோம். ஆனா அவசியம் வாங்கிட்டாங்கன்றது இல்லை. உங்களோட கர்மாவுக்காக ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா கர்மா இருக்கும். திருமணம் நடக்காம இருக்கும், முன்னோர்களுடைய கர்மானால குழந்தைகள் தடை இருக்கும், ஒரு குடும்பத்துல செல்வம் குறைஞ்சிருக்கும், பணம் செல்வம் குறைஞ்சிருக்கும், மன வசதி இல்லாம இருப்பாங்க. மக்கள் பல குறைகள்ல நாட்டில் வாழ்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணனா வெளியே வர முடியும்னா, இந்த ஆடி அமாவாசை நல்லா சிறப்பான அமாவாசை. கரெக்டா ஆடி மாசம் 8ஆம் தேதி தண்ணீர்ல வருது. 8 அஷ்ட கர்மாவும் நீங்கக்கூடிய நாள், 8 அஷ்ட கர்மாவும் நீங்கக்கூடிய நாள் 8ஆம் நாள் வருது. தமிழ் தேதியில 8. அந்த தேதியில அமாவாசையில சிறப்பான பூஜை இருக்குது. சிறப்பு பூஜை ஹோமம், 8 அஷ்டகர்மாவுக்குரிய ஹோமங்களை செய்யறோம். அது இல்லாம 8 அஷ்ட லட்சுமிக்கு உண்டான பூஜை செய்யறோம். அதுக்கு இல்லாம காலப்பைரவர் பில்லிச்சூனை மந்திரத்தை அடக்கக்கூடிய காலப்பைரவர் கூடிய ஹோமம் செய்யறோம். எதிரிகளால தொல்லைகள் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சத்ரு சம்காரம் பண்றோம். சத்ரு சம்காரம் ஹோமம் பண்றோம். முருகனுக்கு சூரனை சம்காரம் செஞ்சு சத்ரு சம்கார ஹோமம் செய்யறோம். இந்த மாதிரி சிறப்பான பூஜைகள் எல்லாரும் போறோன்னு அவசரப்பட்டு என்னை டென்ஷன் பண்ணாம அமைதியை காத்து ஆண்டவனுடைய அருள் பெற்று போக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். வணக்கம்.